பாடகர் மனோ மகன்களின் விவகாரம் தற்போது புதிய சிசிடிவி காட்சிகளின் வாயிலாக வேறு ஒரு கோணத்தை நோக்கி நகர்வதாக பார்க்க முடிகிறது. பாடகர் மனோவின் மகன்கள் இருவர் கல்லூரி செல்லக்கூடிய ஒரு மாணவர் மற்றும் ஒரு சிறுவனை தாக்கியதாக புகார் எழுந்தது. தற்போது அவர்கள் இருவரும் தாக்கப்படுவதாக இந்த புதிய சிசிடிவி காட்சிகள் கிடைத்திருக்கிறது. அதைத்தான் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம். மனோ மகன்கள் மீது இருசக்கர வாகனத்தில் கும்பல் ஒன்று கண்மூடித்தனமாக தாக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. இந்த புதிய சிசிடிவி காட்சிகளின் மூலம் இவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற அந்த விவரம் தெரிய வருகிறது. இது புதிய திருப்பமாகவும் தற்போது அமைந்திருப்பதை பார்க்க முடிகிறது. அவர்கள் மனோவினுடைய மகன்கள் இருவர் ஏற்கனவே இருவரை தாக்கியதாக, அதில் சிறுவன் உட்பட இருவரை தாக்கியதாக சொல்லப்பட்ட நிலையில் தற்போது கற்களை கொண்டும் மற்றவற்றை கொண்டும் அவர்கள் தாக்கப்படுகிறார்கள். அந்த காட்சிகளை தான் பார்க்கின்றோம். கண்மூடித்தனமாக தாக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. இந்த புதிய சிசிடிவி காட்சியின் மூலம் மனோவின் மகன்கள் கொடூர தாக்குதலுக்கு ஆளாகி இருப்பது அம்பலமாகி இருக்கிறது. மனோவின் மகன்கள் மீது வழக்கு பதியப்பட்ட நிலையில் இந்த சிசிடிவி காட்சி புதிய திருப்புமுனையாகவும் அமைந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்காக செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். விவரம் சொல்லுங்கள். திரைப்பட பாடகர் மனோவுடைய 2 மகன்கள் உள்பட வீட்டு பணியாளர்கள் அந்த பகுதியில் 16 வயது சிறுவன் மற்றும் கல்லூரி மாணவரை தாக்கியதாக புகார் எழுந்தது. இந்த புகார் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த வளசரவாக்கம் போலீசார் 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்தார்கள். அதில் 2 பேர் கைது செய்யப்பட்டார்கள். பாடகர் மனோவுடைய மகன்கள் ஷாகீர் மற்றும் ரஃபிக் 2 பேருமே தலைமறைவாகிவிட்டார்கள். ஆனால் இவர்கள் இதுவரை கைதாகவில்லை. இதற்கிடையில் இந்த சம்பவத்தில் ஒரு திடீர் திருப்பமாக பாடகர் மனோவுடைய மகன்களை அந்த 16 சிறுவன் மற்றும் கல்லூரி மாணவர் அவருடைய நண்பர்கள் தாக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. மனோவுடைய வீட்டு வாசலிலே இது போன்ற இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. கற்களை கொண்டு அந்த சிறுவனும் அதே போல அவருடன் இருந்த நண்பர்களும் சேர்ந்து மனோவுடைய 2 மகன்களையும் தாக்குவது போன்ற சிசிடிவி காட்சிகளும் கம்பால் தாக்கக்கூடிய காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. இது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த வழக்கில் இது ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் மனோவுடைய மகன்கள் தான் தாக்கியதாக காயமடைந்தவர்கள் குற்றம் சாட்டியிருந்தார்கள். செய்தியாளர்கள் சந்திப்பின் போது கூட இந்த தகவலை தெரிவித்திருந்தார்கள். இதற்கிடையில் மனோவுடைய மகன்கள் தாக்கப்பட்டிருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தாக்கியவர்கள் மீதும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்ய இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. தற்போது இந்த சிசிடிவி காட்சிகளை போலீசார் கைப்பற்றி விசாரணை என்பது மேற்கொண்டு வருகிறார்கள். உங்கள் விவரங்களுக்கு நன்றி.